இந்த பப்பிலோமா வைரஸ் அழிக்கக்கூடிய தடுப்பூசி வேக்சின் இருக்குது. ஓகே. இந்த வேக்சின் வந்து இளம் பெண்கள் 9 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளேயே இந்த தடுப்பூசியை 2 முறையை போட்டுக்கிட்டாக்கா அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 90% புற்றுநோய் வரக்கூடிய ரிஸ்க் குறைஞ்சு போயிடுது. அதாவது ஏஜ் அட்டன் பண்ண முன்னாடி போடணுமா சார்? இல்ல ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம்? இட் இஸ் லைசென்ஸ்டு. ஏஜ் வராங்களோ இல்லையோ 9ல இருந்து இட் இஸ் லைசென்ஸ்டு. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நாட்டுல பெண்மணிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசுக்கு மேல கிட்டத்தட்ட எல்லா பெண்மணிக்குமே இந்த வைரஸ் இருக்குன்றாங்க. செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் சொல்றாங்க. அப்படி சொன்னா ஆண்களுக்கு இதே வைரஸ் இருக்கு. ஸோ உடல் உறவு வச்சிருக்கிற பெண்மணிகளுக்கு ஆண்கள்கிட்ட கூட கிடைக்கலாம். அதனால இந்த வயசுக்கு வந்த பிறகு நிச்சயமா இது வந்து தடுப்பு முறை எடுக்கணும்னு சொல்றாங்க. பட் 9 வயசுல இருந்தே போடலாம் இந்த தடுப்பூசி. 2வது 25 வயசுக்கு மேல உள்ள பெண்மணிகளுக்கு இந்த பாப்ஸ்மியர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இது வந்து ஒரு 10 நிமிஷம் தான் அதிகபட்சமா பிடிக்கும். இது வந்து 3 வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சா போதும். இது எந்த பெண் மருத்துவர், அது அரசாங்கமா இருக்கட்டும், தனியாரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் செய்வாங்க. இது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்யறதுல என்ன அனுகூலம் அப்படின்னு சொன்னா, ப்ரீ கேன்சரஸ், அதாவது புற்றுநோய் வரதுக்கு முன்னாடி உள்ள கட்டத்திலேயே நோயை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சா அதை வந்து நோய் வராம தடுக்க முடியும்.